ஜாக்கி அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடுகளம் படத்தில் எப்படி சேவல் ஃபைட்டை வச்சு எடுத்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஆட்டுக்கடாயை வச்சு எடுத்திருப்பாங்க. படம் ஸ்டார்டிங்லேயே மதுரையில் ஒரு கிடா போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வருஷம் கார்த்தின்றவரோட கிடா தான் போட்டியில் ஜெயிச்சு ஜாக்கி மெடல் அடிக்குது. இந்த முறை போட்டியில் ஹீரோவோட கிடையான காளி கார்த்தியோட கிடையான வெடிகுண்டை கொம்பையை உடச்சிருது. அதுக்கப்புறம் என்னன்றதை மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஆக்ஷன் படம்னாலே வில்லனோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் அதுவே வீக்காக இருக்குது. படம் ஃபுல்லாகவே ஒரு 50 சிகரெட்டை ஊதி தள்ளியிருப்பார். ஆனால் எம்புடு ஊதினாலும் வில்லனோட கேரக்டர் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரியை பொறுத்தவரை அடுத்தடுத்து என்ன ஆகுன்றதை நீங்களே கணிச்சிடலாம். அந்தளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. படம் ஃபஸ்ட்டு 20 மினிட்ல என்ன நடக்குதோ அதே தான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லாகவே ப்ரெடிக்டபிளாக இருக்குது. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி சொல்லணும்னா ஃபைட் சீனப்போ கொஞ்சம் விறுவிறுப்பை கொடுக்குது. மற்ற டைமில் ஒரு மந்தமாக தான் போகுது. படத்தில் லவ் சீனாக இருக்கட்டும் சாங்காக இருக்கட்டும் பெருசாக இம்பாக்டை க்ரியேட் பண்ணல. இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா ஃபைட் சீன் தான் தரமாக பண்ணியிருக்காங்க. தென் கிளைமேக்ஸுமே நல்லாவே முடிச்சிருக்காங்க. ஓவராலாக சொல்லப்போனால் ஆடுகளம் மூவி மாதிரி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் எதிர்பார்த்த அளவில் வரலைனாலும் ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 6.8 out of 10. வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி வீடியோஸ்க்கு நீ ஃபாலோ பண்ணிக்கோங்க.